சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் நம்ம எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க, டிஎஃப்டி டேட்டா ஃப்ளோ டயக்ராம் அப்படிம்பாங்க. டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னா ஒரு ப்ராசஸ், இது இன்புட், இது ப்ராசஸ், இது அவுட்புட். இப்படி தான் நம்ம ஜென்ரலாக ஒரு சாஃப்ட்வேர், எனி சாஃப்ட்வேர் இதுக்குள்ளே தான் அடங்கும். இது என்னென்னா, இது வந்து ஜீரோ ஃப்ளோ எஃப்டிம்பாங்க ஃபஸ்ட் லெவலில். ஓகே, இது அப்படியே உடச்சி கடைசியாக ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ டயக்ராம் இருக்கும், அந்த டேட்டா ஃப்ளோ. அதை வந்து நீங்கள் உடைக்கவே முடியாது, அதுதான் ஃபங்க்ஷனாக மாறும். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கோடு எழுதி வச்சுருப்பீங்க. ஓகே, இப்போ புது யுகத்தில் என்ன வரப்போகுதுன்னா, அதில் ஒரு கோடு வரும், அந்த கோடுக்கு நடுவில் ஒரு எல்எல்எம்க்கு வந்துருக்கும், அப்புறம் கோடு வரும். ஸோ எல்லா இடத்துலையும் எல்எல்எம் சுற்றி தான் கோடு எழுத போகிறாங்க. ஒரு கோடு தான் இனிமேல் ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி மாறப்போகுது. ஒரு எல்எல்எம் தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி மாறப்போகுது. இந்த எல்எல்எம் கூட பேசுகிறதுக்கான அந்த இன்புட் கான்டெக்ஸ்ட் யூனிட் நான் ஆரம்பத்தில் கவர் பண்ணல, அதான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரியாக மாறப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் புது விதமான சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் மாடல். ஸோ இது வந்து நீங்கள் கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும் இதெல்லாம்.